ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னால் ஒரு 10 டேஸாக வீடியோஸ் போட முடியல. ஏன்னா என்னோடய பிரதர் இன் லாவோட மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ என்னால் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. இனி நம்ம சேனலில் கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா குங்குமாதி தைலம். இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இது எப்படி வீட்டில் செய்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு க்ளீன் பவுலில் ஒரு 50 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். சிசமே ஆயில். இது நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. எவ்வளோ ஹேருக்கு நல்லதோ அதே அளவுக்கு ஸ்கின்க்கும் நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 60 ml நான் கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ஆயிலுக்கு பதிலாக பாதாம் ஆயிலும் ஆலிவ் ஆயிலும் எடுத்துக்கலாம். இதே சேம் குவான்டிட்டிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் மஞ்சிஸ்டான்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு ஆன்லைனில் பவுடர் ஃபார்ம்லேயே கிடைக்கும். பட் எனக்கு நாட்டு மருந்து கடையில் இந்த மாதிரி தான் கிடச்சிச்சு. இதை நான் நல்லா தட்டி எடுத்துருக்கேன். பவுடர் ஃபார்முக்கு நான் இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெட்டி வேர் எடுத்திருக்கேன். வெட்டி வேர் பவுடர் ஃபார்மில் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வெட்டி வேரே இருந்தால் அதை கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அதிமதுரை பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். லிக்கரைஸ் பவுடர்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஸ்கின்னை உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப கலர் கொடுக்கும். நல்லாவே ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் பெட்டல்ஸோட பவுடர் எடுத்திருக்கேன். இது பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சாண்டல்வுட் பவுடர் எடுத்திருக்கேன். சந்தன பொடி எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு இதில் ரெட் தான் ஆட் பண்ணும். பட் எங்கிட்ட ரெட் இல்லாதனால நீங்கள் ஒயிட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படி கூட உங்ககிட்ட ரெட் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம இது நல்லாவே மெர்ஜ் ஆகிறதுக்காக நம்ம இது டபுள் பாயிலிங் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ டபுள் பாயிலிங் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். அதில் இப்போ இந்த ஆயிலை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வாட்டர் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த ஸ்டீல் கண்டெய்னரில் வச்சுக்க போகிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே லைட்டாக பபிள்ஸ் வரணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். இப்போ அப்போ தான் நமக்கு ஈவனாக எல்லாமே மெர்ஜ் ஆகும். ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இதை நம்ம பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் ஓவர் நைட் அப்படியே விட போகிறேன். அப்போ தான் இன்னமும் நம்ம ஆயிலில் அந்த எசன்ஸ் எல்லாமே நமக்கு பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓவர் நைட் விட்டுட்டேன். விட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீழே எல்லாமே தங்கியிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு காட்டன் கிளாத் வச்சு இதை நம்ம ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த துணியை அந்த பவுலில் வச்சுட்டு அந்த ஆயில் ஃபுல்லாக அந்த துணியில் நான் ஆட் பண்ண போகிறேன். அந்த ஆயில் ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆயில் எல்லாமே கீழே அந்த பவுலுக்கு இறங்கிரும். பாருங்க நான் பண்ற மாதிரி பண்ணீங்க பாருங்க கீழே அந்த ஆயில் ஃபுல்லாமே இறங்கிரும். லைட்டா ட்விஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா போதும். பாருங்க இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு எல்லாம் மாத்திட்டோம். இப்போதான் நம்ம மெயின் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ண போறோம். குங்குமப்பூ. இந்த குங்குமாதி தைலத்துக்கு மெயின் இன்கிரீடியன்ஸ் இந்த குங்குமப்பூ. நான் அது ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் அதில் ஆட் பண்றேன். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போறேன். இதுதான் மெயின் இன்கிரீடியன்ஸ் இந்த குங்குமாதி தைலத்துக்கு. கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஸ்கின்க்கு இந்த ஆயில் ரொம்ப ஸ்கின் கலர் இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆயிலி ஸ்கின் இருக்க பீப்புள்ஸ் மட்டும் நீங்கள் இது ஒரு 10 minutes மட்டும் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாருமே இதை ஓவர் நைட் கூட விட்டுட்டு மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். இதில் ஆட் பண்ணியிருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான். இப்போ இதை நான் ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி வச்சுக்க போகிறேன்.
இது கிளாஸ் கண்டெய்னரில் நீங்கள் மாற்றிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட கிளாஸ் கண்டெய்னர் இல்லாதனால நான் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மாற்றி வைக்கிறேன். இந்த ஆயில் வந்து உங்களுக்கு வந்து 50 to 20 days வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது டெய்லி நைட் வந்து இது மாதிரி ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் எடுத்து நீங்கள் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் மட்டும் இல்லை, உங்களோட நெக், ஹேண்ட், லெக் எல்லா பக்கமும் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு நல்லா வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். இதை நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 1 month ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் இது க்யூர் பண்ணும் இந்த ஒரே ஆயில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த குங்குமாதி தைலம் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. பட் என்னால் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அவங்க கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி தான் என்னால் போட முடிஞ்சிச்சு. அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுமோ அதெல்லாம் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக அந்த வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.